ரஷ்யாவோட எண்ணெய் தேவையில்லைன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு அதுதான் எனக்கு தேவை, கொடுத்தா போதும், நீங்கள் வந்தால் போதும்னு சொல்கிற மாதிரி புட்டின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டின் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜெலன்ஸ்கி நிலைமை திண்டாட்டம், புட்டினோட நிலைமை கொண்டாட்டம். ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஆயில் ரிஃபைனரிஸை ஈரான் டார்கெட் பண்ண பார்க்குறாங்க. இல்லைன்னா அந்த நாடுகள் மேலே ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் வரலன்னா அமெரிக்காவோட தாக்குதல்கள் குறையாது. அமெரிக்காவோட தாக்குதல்கள் குறையாதுன்னா போர் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா கச்சா எண்ணெயை மார்க்கெட்டில் விட போகிறாங்க, க்ரூட் ப்ரைஸஸை குறைக்கிறதுக்கும் இந்த பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கும். திடீர்னு ஈராக் கப்பல்கள் அடித்த உடனே $115 வரைக்கும் போன க்ரூட் ப்ரைஸு இன்றைக்கி $100 வரைக்கும் இறங்கியிருக்கு. இன்னும் இறங்கும் என்று எதிர்பார்க்கலாம். We have almost won the war. Iran is finished. The ships are down to the earth. அப்படின்னு சொல்லிட்டு but still some objectives need to be achieved. We will prevail அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரிவைல்? ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. உள்ளே விளையாடிட்டு இருக்கு உலகத்தோடைய. இதில் வேற அவருக்கு செலவு வச்சுருக்காங்க, எப்ஸ்டீனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. பழைய குஷி படம் பாட்டு தான் ஞாபகம் வருது. கட்டிப்பிடி கட்டிப்பிடி டேஷ் 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 டேஷ். யுஎஸும் சரி ஈரானும் சரி என்ன நினைக்கிறான்னா சண்டை நிறுத்தம் தேவைன்னு தான் நினைக்கிறாங்க. யுஎஸ் ஸ்பீடாக முடியணும்னு நினைக்கிறாங்க. ஈரான் அவங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகும்போது முடிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களோட எதிர்பார்ப்புகள் முடிந்தால் மட்டும்தான் நான் போரை நிறுத்துவேன் இஸ்ரேல் நினைக்குது. ஈரான் என்ன நினைக்குது? இன்னொரு வாட்டி இது மாதிரி தாக்குதல் நடக்காட்டி தான் போரை நிறுத்துவேன் இவன் நினைக்கிறான். இவங்க 2 பேர் நடுவில் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அக்க போரை. இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். ஸோ அதே மாதிரி நம்ம பல காணொலிகளை பார்த்தோம், அவர் மேப்பை வச்சு எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே இப்போ வார் சிச்சுவேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக திரும்ப நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். ஜெய் வணக்கம். ஜெயின். இந்த போர்லேருந்து இது வரைக்கும் என்ன மேஜர் டேக்அவேஸ்? ஈரான் மைன்ஸ், கடலில் வைக்கக்கூடிய மைன்ஸ் வைக்கக்கூடிய கப்பல்கள் 16 கப்பல்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவால். ஸோ அவங்க மைனிங் கெப்பாசிட்டி அதாவது குண்டுகள் வைக்கக்கூடிய தன்மை குறைந்துள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17 ஃபெசிலிட்டிஸ், இதை நான் மேப்லேயே காட்டினேன். 17 ஃபெசிலிட்டிஸ் அண்ட் 11 மிலிட்ரி பேசஸ் அடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ, கொத்தார், பஹ்ரைன், குவைத், ஜார்டன், இங்கெல்லாம் ரேடார் ஸ்டேஷன்கள் அடி வாங்கி உள்ளது. இதே சூழ்நிலையில் ஈரான் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டது என்று அறிவித்த அதே சூழலில் 14 மில்லியன் பேரல் அளவுக்கான க்ரூட் ஆயிலை, கச்சா எண்ணெயை கடந்த 12 நாட்களாக ஈரான் ஏற்றுமதி செய்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடினாங்களா இல்லையான்னு உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். இந்தியாவோட மொத்த தேவை கிட்டத்தட்ட 33% ஆஃப் உலக எல்என்ஜி ப்ரொடக்ஷன் லாஸ்டில் இப்போ இருக்குது. எல்லாமே அந்த பர்ஷியன் கல்ஃப் வழியாக தான் வரணும். ஸோ இதில் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அந்த சைட்லேருந்து வர எல்என்ஜியில் பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் பர்ஷியன் கல்ஃப்லேருந்து வரது தான் நம்மளுக்கு 90% நம்மளோட டிமாண்ட்ஸை மீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த போரில் பயோஃபியூல் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. பயோஃபியூலை கூட மெத்தனால் தேவை. அது எண்ணெய் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு தாத்து பொருள் தான் அது. அந்த மெத்தனால் இப்போது கிடைக்கல. ஏன்னா எண்ணெய் வந்தால் கேஸ் வந்தால் தானே மெத்தனால் வரத்துக்கு. மெத்தனாலை மிக்ஸ் பண்ணால் தான் பயோஃபியூல் வரும். ஸோ 52% அது அடி வாங்கி உள்ளது. கண்டன்சேட், நீங்கள் தார் நார்மலாக எடுத்தீங்கன்னா தார் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது வளவளப்போடு இருக்கணும்னா அதோட கண்டன்சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கழிவு பொருள், அதுவும் சேர்த்து கலந்தால் தான், அது பெட்ரோல் எடுக்கும்போது அந்த கழிவு பொருள் வரும், அதையும் சேர்த்து கலந்தால் தான். கிளாஸ் இண்டஸ்ட்ரியிலையும் அதோட தேவை இருக்குது. அந்த கழிவு பொருளை கலந்தால் தான் உங்களுக்கு ரோடு போடும்போது அந்த வளவளப்போடு இருக்கும் தார். இல்லைன்னா கட்டி கட்டியாக பாலமாக இருக்கும். ஸோ அந்த கண்டன்சேட்டோட இதுவும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் டவுன் ஆகிருக்கு. சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் டவுன் ஆகிருக்கு. சல்ஃபியூரிக் ஆசிட் முக்கியமான பொருள், அது எல்லா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் சல்ஃபியூரிக் ஆசிட் மெயின்.
காப்பர் டிரைவ் பண்ணுறதுலேருந்து, அதாவது காப்பர்னா அதை உருக்கிறதுல இருந்து எல்லாது உருக்கிற விஷயத்துக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான தேவை. அது இப்போது டிமாண்டில் இருக்குது. அதுக்கடுத்து ஹீலியம் வந்து நிறைய பேர் வந்து இது கண்டுக்கவே மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது, சூரியனில் தானே இருக்குது அப்படின்வாங்க. சூரியனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது சுட்டெரிக்கும் சூரியன் தான் சூரியனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுட்டெரிக்கும் செய்யும், சில நேரத்தில் பொழுது விடிந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டவும் செய்யும். நல்லதும் செய்யும், சில சூரியன் கெட்டதும் செய்யும். அப்படி அந்த ஹீலியம் என்பது வந்து சூரியனில் அதிகமாக இருந்தாலும் பூமிக்கடியிலேருந்து வர்றதுனால இந்த க்ரூட் ஆயிலையும் ஹீலியம் வரும். இந்த ஹீலியம் எதுக்கு முக்கியமான பொருள்னா, இன்டிகிரேட்டட் சிப்ஸ், ஐசி சிப்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சிப்ஸ் என்ன, நம்ம லேஸ் சிப்ஸு, அங்கிள் சிப்ஸு, அந்த சிப்ஸ் இல்லை, மைக்ரோ சிப்ஸ். நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது, கேமராவில் யூஸ் பண்ணுறது, இந்த டிவியில் யூஸ் பண்ணுறது, இப்போ இருக்கிற மொபைலில் யூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் அதோட தேவை வந்து ஹீலியம். இது தடைப்பட்டால் சைனாவோட உற்பத்தியும், தைவானோட உற்பத்தியும், ஜப்பானோட உற்பத்தியும் தடைப்படும். இதால லாபம் அடையக்கூடிய நாடு அதிகம், நெக்ஸ்ட் அளவுல ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு எது? அமெரிக்கா. ஸோ போர்ல நீண்டகால லாபம் பயனடையக்கூடியது இந்த விஷயத்துல அமெரிக்கா. அடுத்து பெனிஃபிஷரி ஃபார் ஷார்ட் டேர்ம் வந்து ஏன் ரஷ்யான்னு சொல்றேன்டான்னா, இன்னைக்கு ரஷ்யா எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாது வேணான்னு சொன்னவன் வாங்கோ கொடுங்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரஷ்யா எண்ணெயை வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரஷ்யாவோட எண்ணெய் தேவையில்லைன்னு சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு அதுதான் எனக்கு தேவை, கொடுத்தா போதும், நீங்க வந்தா போதும்னு சொல்ற மாதிரி புட்டின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டின் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜெலன்ஸ்கி நிலைமை திண்டாட்டம், புட்டினோட நிலைமை கொண்டாட்டம். ஸோ இன்னொரு பக்கம் ஈரான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்குறாங்கடான்னா, நான் சொன்னேன்ல ஷாய்பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஃபீல்டில் டார்கெட் பண்ண பார்த்தாங்க. அதுதான். ஸோ ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஆயில் ரிஃபைனரிஸை ஈரான் டார்கெட் பண்ண பார்க்குறாங்க. இல்லைன்னா அந்த நாடுகள் மேலே ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் வரலன்னா அமெரிக்காவோட தாக்குதல்கள் குறையாது. அமெரிக்காவோட தாக்குதல்கள் குறையாதுன்னா போர் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஈரானுக்கும் போர் நீடிக்க அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்த ஏன்னா நீ தானே இடம் கொடுத்த, அப்போ நீ தான் முதல்ல அடி வாங்கணும். ஸோ அடி ஒன்றும் இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு அந்த நாடுகள் மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்கு, அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியல, இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய ரஷ்யன் டிப்ளமேட்டிக் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. புட்டின் வந்து டைரக்டாக ஃபோன் போட்டு இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு ராசா பார்த்து நடந்துக்கும், விளைவுகள் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கக்கூடும், ஏன் புத்தியை நானே ஒரு வாட்டி கமிட் ஆகிட்டா நானே கேட்க மாட்டேன், வேணும்னா யுக்ரைனை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் சற்றே இனிமேல் எது ரஷ்யாது எது ஈரான்துன்னு யோசிச்சு நம்ம பண்ணலாம், தேவையில்லாமல் எங்கேயோ காட்டில் இருக்கிற சிங்கத்தை தெருவுக்கு எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது சீறி சின்ன பின்னமாக்கிடும் நம்மளை, வேணான்னு சொல்லிட்டு அமைதி காக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், பூமிக்கடியில் இருக்க ரிசர்ச். இந்தியா கூட சொன்னாங்க நீங்கள் கூட ரிலீஸ் பண்ணுங்க, போடா அப்படின்ட்டாங்க இந்தியா. ஸோ இப்போ யூரோப்பும் யூஎஸும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கச்சா எண்ணெயை மார்க்கெட்டில் விட போகிறாங்க, க்ரூட் ப்ரைஸஸை குறைக்கிறதுக்கும் இந்த பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கும். திடீர்னு ஈராக் கப்பல்கள் அடித்த உடனே $115 வரைக்கும் போன க்ரூட் ப்ரைஸு இன்னைக்கு $100 வரைக்கும் இறங்கியிருக்கு. இன்னும் இறங்கும் என்று எதிர்பார்க்கலாம் வர காலத்தில். நெக்ஸ்ட்டு ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸில் கன்னி வெடிகள் வச்சிட்டு இருக்கு. அந்த நீர்வழியில் கப்பல் போனால் மர்ச்சன்ட் கப்பல் போய் அடிச்சதுன்னா வெடிக்கணும்னு சொல்லிட்டு, அதை பண்ணக்கூடாதுன்னு தான் மேலேயே சொல்லியிருந்தேன். 16 மைனர் கப்பல்களை வந்து, மைனர்னா MINOR மைனர் இல்லை, MINER மைனிங் பண்ணுற கப்பல்கள், அந்த குண்டுகளை வைக்கக்கூடிய கப்பல்களை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ப்ளஸ் அவங்க அப்படியே மைன் பண்ணியிருந்தா கூட யூஎஸோட 56 ஆன்டி மைனிங் யூனிட் பஹ்ரைனில் இருக்குது, 5th ஃப்ளீட்டோட பகுதியாக. அந்த யூனிட்டுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இருக்கிற மைன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுங்க, அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுவில் யுஎஸ் நேவி வந்து ட்ரம்ப்புக்கும் யுஎஸ் நேவிக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுள்ளது. கிறிஸ் வைட்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜி செக்ரட்டரி, அவர் என்ன சொல்லிட்டாரு,
எல்லா கப்பல்களுக்கும் அங்கேருந்து வர கப்பல்களுக்கு அமெரிக்கன் நேவி பாதுகாப்பு கொடுக்கும்ட்டு போடா. நானே கெரால்ட் ஃபோல்டு அங்கே தூக்கிட்டு போய் வச்சுட்டு இருக்கேன், அப்புறம் அமெரிக்கன் இங்கிட்டு தூக்கிட்டு போய் வச்சுட்டு இருக்கேன், அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு இருக்கேன். நீ பாதுகாப்பு கொடுன்னு சொன்னால் நான் எங்கேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது? நீ பொறுப்பா நான் பொறுப்பா? போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ யூஎஸ் நேவி வந்து அதில் பங்கேற்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ் ஒயிட் போட்ட அதே ஸ்டேட்மெண்ட்டை அவரே டிலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் உரசல் ஏற்பட்டுள்ளது என்பது இதன் மூலமாக புரிய வருகிறது. அதான் சொன்னேனே, ட்ரம்ப் அண்ட் யூஎஸ் நேவி நாட் இன் சேம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் ஆல்மோஸ்ட் won the war. Iran is finished. Their ships are down to the earth. அப்படின்னு சொல்லிட்டு but still some objectives need to be achieved. We will prevail அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரிவைல்? ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. உள்ளே விளையாடிட்டு இருக்கு உலகத்தோடைய. எப்சின் கூட ஆடினது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கூடயே உள்ளே விளையாடிட்டு இருக்கு. இதில் வேற அவருக்கு சிலை வச்சிருக்காங்க எப்சினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. பழைய குஷி படம் பாட்டு தான் ஞாபகம் வருது. கட்டிப்புடி டேஷ் 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 டேஷ், அதுதான் ஞாபகம் வருது. சரி பரவாயில்ல விடுங்க. அவர் இன்பம், ஆனால் அவர் இன்பம் உலகத்துக்கு துன்பமாக மாறக்கூடாது என்பதுதான் எல்லோரோட பார்வை, என்னோட பார்வை. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் ஆர்மோஸ்டில் நான் சொன்ன போல, இதுக்கு முன்னாடியே சொன்னது போல், உங்களுக்கு விளக்கியது போல், ஈரானோட எண்ணெய் கப்பல்களையோ இல்லை ஈரான் மற்ற நாட்டின் எண்ணெய் கப்பல்களையோ பெருசாக தாக்குனா அதன் மூலமாக வரக்கூடிய எண்ணெய் கசிவால் மொத்த தண்ணியுமே, கடல் தண்ணியுமே எண்ணெய் நிரம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி எப்படி சுத்திகரிக்கிறது, அந்த தண்ணியை எப்படி உபயோகப்படுத்துறது? சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன் எல்லாம் 100% சுத்திகரித்த தண்ணி, கடல் தண்ணியை தான் அவங்க வந்து சுத்திகரித்து குடிக்கிறாங்க. டீசல்னேஷன். குவைத் 80%, யுஏஇயும் கிட்டத்தட்ட அதே அளவு, சவுதி 70%, 75%, ஈரானும் அதே கிட்டத்தட்ட 75%, 80%. ஸோ இவங்கெல்லாம் எப்படி தண்ணி குடிப்பாங்க அந்த பகுதியில்? மழை ரொம்ப கம்மி, ஜீவ நதிகள் இல்லை. இப்போது அந்த சைடு போனீங்கன்னா நைல் நதி இருக்குது, இந்த சைடு ஈராக்கில் யூஃப்ரட்டிஸ் டிக்ரிஸ்ன்னு இருக்குது, ஜார்டனில் ஓரளவுக்கு ஜார்டன் நதின்னு ஒன்று இருக்குது. இஸ்ரேல்லே கூட தண்ணி இல்லையே, இஸ்ரேல்லே டீசல்னேஷன் பிளான்ட்டை வச்சு தானே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தண்ணி நீர்வழிகளை குறிப்பிட்டு அந்த பர்ஷியன் கல்ஃப் வந்து முழுமையாக அதை பொல்யூட் பண்ணாங்களான்னா, எண்ணெய் கசிஞ்சு பொல்யூட் ஆச்சுன்னா தண்ணி பற்றாக்குறை தலைவிரித்தாடும். ஸோ அந்த அளவுக்கு போவாங்களா என்பது மிரட்டலாக இருக்கலாம், அந்த அளவுக்கு போவாங்களா என்பது பார்த்தால் தான் நமக்கு தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நெக்ஸ்ட்டு, இதில் கடைசியாக நாம் சொல்ல விரும்புவது, ரெண்டு பார்ட்டியுமே, யூஎஸும் சரி ஈரானும் சரி, என்ன நினைக்கிறான்னா சண்டை நிறுத்தம் தேவைன்னு தான் நினைக்கிறாங்க. யூஎஸ் ஸ்பீடாக முடியணும்னு நினைக்கிறாங்க. ஈரான் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகும்போது முடிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இஸ்ரேல் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் முடிந்தால் மட்டும்தான் நான் போரை நிறுத்துவேன் இஸ்ரேல் நினைக்குது. ஈரான் என்ன நினைக்குது, இன்னொரு வாட்டி இது மாதிரி தாக்குதல் நடக்காட்டி தான் போரை நிறுத்துவேன் இவன் நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேர் நடுவில் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அக்க போற. இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். அவர் கூடி சீக்கிரம் அடிக்க போறாங்க டெமோக்ராட்ஸ் பம்பு. ஓகே, இதுதான் சார். இப்போ இந்த மேப்லாம் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து எப்பவுமே ஓமன் வந்து ஒரு பீஸ் கண்ட்ரி, அதாவது எல்லா தரப்பும் நடந்தது. பட் திடீர்னு இப்போ ஏன் சார் இப்போ ஈரான் வந்து ஓமனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அதாவது அவங்க வந்து இந்த ஒரு இது ஃபெசிலிட்டி காட்டேன் பாருங்க, யுஏஇலேருந்து ஃபுஜிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்பரை வந்து யுஏஇயோட கப்பல்களுக்கு ஏதுவாக மாற்றிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க ஃபுஜேரா, இந்த பைப்லைன் வந்து அது வந்து ஈரான் எதிர்க்கு. ஸோ நான் வந்து யாருமே என் ஆயில போகக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணிங்க, உங்கள் ஆயில மாத்திரம் எப்படி போக விடுறதுன்னு சொல்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ ஒமன் அதுக்கு இடம் கொடுத்தது தவறு என்று பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஒமன் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் சார் பார்த்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவங்களை அட்டாக் பண்ணவே கிடையாது.
திடீர்னு அவங்கள மாத்திரம் இல்ல, ஈராக்ல கூட தான் இருபில் அட்டாக் பண்ணிருக்காங்க, டர்க்கியை கூட தான் முதல்ல அட்டாக் பண்ணல, இப்ப டர்க்கியில இருக்கக்கூடிய அமெரிக்கா பேச ஸோ முழு பிராந்திய அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் துணை புரிகிறாங்களோ, இல்ல சவுதி அரேபியா அமெரிக்காவோட உற்ற நண்பனான சவுதிக்கு யார் துணை புரிகிறாங்களோ அவங்களை எல்லாம் அட்டாக் பண்றது அதாவது அவர்களை தாக்குவதும் போரின் ஒரு பகுதியாகத்தான் அவங்க பாக்குறாங்க. இதுல அதுதான் நம்மளுக்கு புரிய வரும். இப்போ குர்திஷ் மக்கள்கிட்ட வந்து இப்போ அமெரிக்கா ஆயுதம் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தீங்க, அது இப்போ எந்த கட்ட நிலைமையில இருக்குது? அவங்க போராடுறதுக்கு அவங்க தயாரா இருந்ததானே, வாய்ப்பு கம்மி. ஸோ அமெரிக்கா என்னன்னா, குர்திஷ் மக்கள் ஆயுதம் எடுத்துட்டு போராடிட்டு நாளைக்கு அவங்களுக்கு நாடு கிடைக்குமான்னா நாடு கிடைக்காது. அவங்களோட தேவையே வந்து ஒரு தனி நாடு, குர்திஸ்தான். அது குர்திஸ்தான் முதலாம் உலக போர்லேருந்து அவங்க கேட்டு இருக்காங்க, அது என்னவோ கிடைக்க போறது இல்லை. ஸோ வாய்ப்பில்லை ராஜா. ஸோ போர் எட்டி உள்ள சூழல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இழுபறியான போரை நோக்கி கொண்டு தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வரக்கூடிய அடுத்த வாரம் ரொம்ப கிரிட்டிக்கலான வாரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பக்கம் இந்தியாவோட தேவைகளை எடுத்து பார்த்தாலும் சரி, உலக தேவைகளை எடுத்து பார்த்தாலும் சரி, அமெரிக்கா மீதான அழுத்தம் வளரக்கூடும், போரை நிறுத்துவதற்கான அழுத்தம். ஸோ அடுத்த வாரம் இதற்கான ஒரு தீர்வு எட்டக்கூடும் என்பது என்னோட கணிப்பு. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. ஜெயின்.